வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயரா இருக்கேன். ரீசெண்டா நாங்க எம்சாண்ட் வெர்சஸ் ரிவர் சாண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சும்மா உருட்டாதீங்க ப்ரோ, என்னைக்குமே ரிவர் சாண்ட் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இது எப்படிதான் இருக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமேன்றதான் இந்த வீடியோல பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். M20 கிரேடு கான்கிரீட் வந்து இன்னைக்கு சைட்ல போட போறோம். இந்த கியூப் மோல்ட்ல போட போறோம். ஒன் இஸ் டு 1.5:3 ரேஷியோல M20 கிரேட் கான்கிரீட் போடுறோம். இது இந்த கியூப் மோல்ட்ல கேஸ்ட் பண்ண போறோம். கேஸ்ட் பண்ணிட்டு 21 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ண போறோம். என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரிவர் சாண்ட்லயும் அதே மாதிரி ஒரு கியூப் கேஸ்ட் பண்ண போறோம். ஒன் இஸ் டு 1.5:3. ஸோ ஃபைனலாக இதோட ஸ்ட்ரென்த்து. ஸோ ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தோம்னா ரிவர் சாண்ட்ல பண்ண கியூபோட டெஸ்ட் வந்து 17.93 கிலோநியூட்டன் வந்திருக்கு. எம்சாண்ட்ல பண்ணது வந்து 17.95 வந்திருக்கு. உடனே நிறைய பேர் கேட்கலாம், 3 கியூப் போட்டு டெஸ்ட் பண்ணுமே ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு 28 டேஸ் டெஸ்ட் எடுக்கணுமேட்டு. 28 டேஸ் டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ப்ளஸ் நம்ம 3 கியூப் போட்டாலும் 1 கியூப் போட்டாலும் ஆவரேஜ் வேல்யூ தான் எடுக்க போகிறோம். ஸோ மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கு சிமிலராக தான் வரும், பெரிய சேஞ்சஸ் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க எம்சாண்ட்னாலே நிறைய ஃப்ளை ஆஷ் மிக்ஸ் பண்றாங்கன்ட்டு. அதே தான் ஆத்து மண்லையும் பியூரான ஆத்து மண் இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. ஸோ கலப்படமான மண்ணை வச்சு நம்ம கம்பேர் பண்றது வந்து எந்த யூஸும் இல்லை. ப்ராப்பரான சாண்ட் யூஸ் பண்ணோம்னா எம் சாண்ட் ரிவர் சாண்ட் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ இதை தான் நாங்கள் சொல்ல வரோம். எம் சாண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. இது ஒரு சில இடங்களில் சைட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னே வரலாம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு பார்த்தா ரெண்டுமே ஒன்று தான். பட் பிளாஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா நாங்களுமே ரிவர் சாண்ட் தான் சொல்றோம். ஏன்னா இவங்க எவ்வளவு மிக்ஸ் பண்றாங்கன்ற மிக்ஸ் ரேஷியோ கண்ணால பாக்கணும்னா நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து ரிவர் சாண்ட்ல தான் ஜட்ஜ் பண்ண முடியும். பீ சாண்ட்ல பண்ணும்போது ரெண்டுமே கிரே கலர்ல இருக்கிறதுனால அதிகமான மண்ணு கலந்துட்டா கூட நம்மளால அது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நாங்களுமே பிளாஸ்டிக் ரிவர் சாண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் எங்க சேனல்ல போறோம். தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.
வேற ஏதாவது வீடியோஸ் நாங்க பண்ணணும்னு நினைச்சாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க, கண்டிப்பா நாங்க பண்றோம்.